ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான்கள் வேக் வீடியோவில் இந்தியன் 2ங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் இந்தியன் 2 இந்த படத்தை சங்கர் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் கமலஹாசன், சித்தார்த், பிரியா பவானி சங்கர், பாபி சிங்கா, தம்பி ராமையா, சமுத்திரக்கனி இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, சித்தார்த்தும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கிங் டாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. சமுதாயத்தில் நடக்கிற தப்பான விஷயங்களை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. அதுக்கு நல்ல வியூஸ், நல்ல சப்ஸ்கிரைபர்லாம் வராங்க, நல்ல காசும் வருது, ஹாப்பியாக இருக்காங்க. சமுதாயத்தில் நடக்கிற சில விஷயங்களை சித்தார்த்தால் சரி செய்ய முடியல. அதுக்கு ஒரே ஒரு ஆளால் தான் முடியும், இந்தியன் தாத்தாவால் தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்தியன் தாத்தாவை எப்படியாவது மறுபடியும் வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸும் கம்பேக் இந்தியன் சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அது நல்லாவே ட்ரெண்ட் ஆகுது. அந்த ட்ரெண்டான விஷயம் இந்தியன் தாத்தாவுக்கு தெரிய வருது. இந்தியன் தாத்தா மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வராரு. இதுக்கப்புறம் லஞ்சம், ஊழல், சமுதாயத்தில் நடக்கிற தப்பான விஷயங்கள்லாம் மாறுனுச்சா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 3 ஹவர்ஸ் ஓடுது. இந்த படத்தை ஒரு 2 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 2 ஹவர்ஸில் முடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும். படத்தை வளன்னு இழுத்துக்கிட்டே போகிறாங்க. பார்க்கும்போது கடுப்பாகுது. நான்லாம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், எப்படா இன்டர்வல் விடுவாங்கன்னு. கரெக்டாக 1.5 மணி நேரம் கழிச்சு இன்டர்வல் விடுறாங்க இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் படத்தை எடுத்து 3 மணி நேரத்தில் படத்தை முடிக்கிறாங்க. இதில் எல்லாரும் சொன்னாங்க, படம் மொக்க தான். ஆனால் இந்தியன் 3க்கு ஒரு ட்ரெய்லர் விடுவாங்க, அது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் படம் வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்தியன் 3க்கான ட்ரெய்லர் போட்டாங்க. மொக்கையாக தான் இருக்குது. அதுவும் இந்தியன் 3 வந்தாலும் நல்லா தான் இருக்காது. மொக்கையாக இருக்குது இந்தியன் 3. இந்தியன் படத்தில் வர்ம கலையை யூஸ் பண்ணியிருப்பார் கமலஹாசன். ஆனால் இந்த படத்தில் நிறையா வர்மத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வர்மத்தை யூஸ் பண்ணாக்க லேடியாக மாறிடுவாங்க. லேடி மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த லேடி மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறவங்க மேக்கப்லாம் பார்த்தோம்னாக்கா லேடிஸ் மாதிரி போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரிஜினாலிட்டி மாதிரி தெரில. வர்மம் பண்ணுறாங்க. வர்மம் பண்ணாக்க லிப்ஸ்டிக்லாமா மாறும்? அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக இருந்துச்சு. அடுத்து ஒரு வர்மம் போட்டோம்னாக்கா உடம்புல உள்ள தண்ணியெல்லாம் வெளில வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அதுக்கப்புறம் செத்து போயிடுவாங்க. அந்த வர்மத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அடுத்து என்னன்னாக்கா, குதிரை மாதிரி ஓடுற ஒரு வர்மம் பண்ணுறாங்க. அந்த வர்மத்தை யூஸ் பண்ணாக்க எல்லாருமே குதிரை மாதிரியே ஓடிட்டு இருக்காங்க. அந்த வர்மத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய விதமான வர்ம கலைகளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஹீரோவா கமலஹாசன் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. கமலஹாசனோட ஆக்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். கமலஹாசன் லஞ்சம் யார் வாங்கினாலும் அவரை கொலை பண்ணிடுவார். சொந்த பையனே கொலை பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் சித்தார்த்து, பிரியா பவானி சங்கர், ஜெகதீசன் எல்லாருமே சேர்ந்து தான் இந்தியன் தாத்தா வர வைப்பாங்க. ஆனால் சித்தார்த்தோட அம்மா இறந்து போயிடுவாங்க லஞ்சத்தினால, இந்தியன் தாத்தாவால். அவரால் தாங்கிக்க முடியாது. தயவுசெய்து நீங்கள் போயிடுங்க, எங்களுக்கு கம்பேக் இந்தியன் தாத்தா வேணாம், கோ பேக் இந்தியன் தாத்தான்னு ஹேஷ்டேக் போட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுவாங்க. இந்தியன் தாத்தா என்ன சொல்லுவார்னாக்கா, எனக்கு இன்னும் இங்கே வேலை இருக்குது, நான் இப்போதைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் வரும். இந்தியன் தாத்தா சட்டையை கழட்டுவார். தொலன்னு இருக்கும். டக்குன்னு ஒரு வர்மத்தை யூஸ் பண்ணுவார். 6 பேக்ஸோட உடம்பு வந்துடும். பார்த்து எல்லாத்தையும் வர்ம கலையால் அடித்து குதிரை மாதிரி ஓட விட்டுருவார் எல்லாரையும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பிரியா பவானி சங்கர் ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. சித்தார்த்தோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க அம்மா இறக்குறப்ப அவங்க மூஞ்ச கூட பார்க்க விட மாட்டாங்க. அப்போது ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் ராகுல் பிரீத்தி சிங் வருவாங்க. சித்தார்த்தோட கேர்ள் ஃப்ரெண்டாக வருவாங்க. கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அப்பப்போ வருவாங்க. சூப்பராக பண்ணிட்டாங்க. அடுத்து தம்பி ராமையா பற்றி சொல்லவே தேவையில்ல. ஆக்டிங்கில் பின்னிடுவார். அதே போல் இந்த படத்துலையும் பின்னிடுவார். இந்த படத்தில் சமுத்திரக்கனி லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருப்பார். யார் லஞ்சம் வாங்கினாலும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவார். என் ஃப்ரெண்டு சொன்னான், சமுத்திரக்கனி நல்ல மாதிரி தானே காட்டுறாங்க, லாஸ்ட்டில் அவனே லஞ்சம் வாங்கியிருப்பான் பாரு அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அதே போல் கிளைமேக்ஸில் சமுத்திரக்கனியை லஞ்சம் வாங்கியிருப்பார். அவரையும் இந்தியன் தாத்தா தண்டிப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னாக்கா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். ஒன் டைம் வாட்சபிள். தியேட்டரில் போய் பார்க்கணும்னு சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஓடிடியில் வந்தால் ஒரு தடவை பார்க்கலாம். அந்த படம் 3 ஹவர்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ.
மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கன்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.